என்ன பண்ணிட்டு இருந்த? நான் ஒன்றும் பண்ணலையா? நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு உனக்கே தெரியும். அந்த கர்மத்தை நான் வர சொல்லுமா? அதான் பார்த்துட்டீங்களே, நான் என்ன புதுசாக சொல்றது? மாட்டிக்கிட்டோன்னு கொஞ்சம் கூட பயமே இல்ல. என்கிட்டயே ஆட்டிடியூட் காட்டுற நீ. இரு, உங்க அம்மா கால் பண்றேன், அவங்க கிட்ட சொல்லிடலாம். கூப்பிடுங்க. இதோ பண்றேன். உங்களை உண்மையாக லவ் பண்ணுறேன், அதான் அப்படி பண்ணேன்னு சொல்கிறேன். கூப்பிடுங்க. என்னது அடிக்ஷன்? வை, கண்டதை உளறிட்டு இருக்காது கிருஷ்ணா. நான் ஒன்றும் வளரல, நிஜமாக தான் லவ் பண்ணுறேன். ஒரு வருஷமா இது வரைக்கும் உங்க அளவுக்கு எனக்கு யாரையும் பிடிச்சதில்ல. ப்ளீஸ் உங்க மொட்டை மேல என்ன ப்ராவ் மோந்து பார்க்கறதா லவ்வாடா? நீ கண்டதை பண்ணிட்டு அதுக்கு லவ்னு பேரை வைக்காத. நீ பண்றது பேரு வேற. இதை நான் சொன்னாலும் உனக்கு புரியாது. என்ன உன் வயசு அப்படி. ஒரு 31 வயசு ஆம்பளை உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் தர முடியுமோ அதே தான் என்னாலையும் தர முடியும். ஏன் அதுக்கு மேலேயே தர முடியும். இங்க பாரு கிருஷ்ணா, இந்த வயசுல இந்த மாதிரி தாட்ஸ் வரதா செய்யும். எனக்கு அது புரியுது. ஆனா நீ பண்றது பேசுறது ரொம்ப டூ மச்சா இருக்கு. லைக் உனக்கு அதை எப்படி நான் சொல்லி புரிய வைக்க கூட நீ தெரியல. ஏன்னா நீ அவ்வளவு சின்ன பையன். என் தங்கச்சி வயசு தான் இருப்ப. நான் ஒன்னு சொல்லி நீ விவரம் நான் புரிஞ்சுட்டு. ஒரு நிமிஷம், எனக்கு எல்லா வரமும் இருக்கு. உங்களுக்கு தான் லவ் புரிஞ்சுக்கிற விவரம் பத்தல. உங்களுக்கு ஆசை இருக்கும்ல, இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். முதல்ல இப்படிதான் வேணாம் வேணாம்பீங்க, அப்புறம் நீங்களே வரீங்க. எல்லாம் தெரியும். இதெல்லாம் நான் சொல்றேன் சின்ன பையனை. நீ இப்ப பாக்குற படம் ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக இன்னொரு ஆம்பளை எடுக்குது. இதெல்லாம் நிஜ லைஃப்ல நடக்காது கிருஷ்ணா. இதோட இங்கே விட்டு. ரேகா, ரேகா நில்றி. ஏய் ரேகா, உனக்கு எதுக்கு இந்த வேலை? உனக்கு நான் உனக்கு எப்படி பார்த்துப்பேன் தெரியுமா? சரி, இப்போ நான் ஆயிடுச்சு, நான் உனக்கு வாழ்க்கை தரேன். இப்படிப்பட்ட பையன் உனக்கு கிடைப்பா? நான் சொல்லு. எனக்கு வாழ்க்கையில நான் உங்க சொன்னா வாழ்க்கை கொடுன்னு கேட்டேனா? பெரிய அவதாரமா நீ? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்போதைக்கு நீங்க வரணும், அதை பார்க்கணும். சொல்லி வச்ச மாதிரி உன்னோட துணி எங்க வீட்டோட துணி மட்டும்தான் இங்க காஞ்சிட்டு இருக்கு. உன்னோட துணியை தொட்டு பார்க்குறப்போ உன்னையே தொட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். உன்னை கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுலேருந்து வரும் வாசம் உனக்கு அருவருப்பா அசிங்கமா தெரியுற அந்த 10 செகண்ட்ல என்னோட ஒட்டுமொத்த காதலி கொற்ற மாதிரி இருக்கும். வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும். உனக்கு புரியுதா? நீ அரிப்படுத்த நான் மாதிரி சுரிஞ்சிட்டு இருந்தா லவ்னு பேர் சொல்லி நம்பர் அளவுக்கு நான் மக்கு. கையை விடு கிருஷ்ணா. எனக்கு என்ன தெரியாது, சொல்லிட்டு போ. விடுன்னு சொன்னேன். எனக்கு என்ன தெரியாது? எதுவுமே தெரியாது. சின்ன பையனா? எனக்கு எதுவும் தெரியாதா? நான் ஆம்பளை, எனக்கு என்ன தெரியாது? சொல்ல நான் கொன்றுவியா? விடு. சொல்றி. சொல்லியே ஆகணும்ல? ஆமா சொல்லு. நீ மோந்து பார்த்துட்டு இருந்தது உங்க அம்மாவோட பிரா.